la! Vacation to Turkey starts from rupees 79,999 only GT Holidays. சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வெற்றி நடை போடுகிறது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு? ரொம்ப இருக்கு. நான் ஒரு பவர் நம்புறேன். அதுக்கு நம்ம ஒரு வடிவம் கொடுத்தாதான் கும்பிட முடியும். இந்த காடஸ் லக்ஷ்மியோட பழைய போட்டோ பார்த்திருக்கீங்களா? ஒரு பிங்க் பேபி பிங்க்ல ஒரு சாரி கட்டிட்டு அந்த முகம் பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லது பண்ணா மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காம இருந்தாலே போதும், நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் தான் என்னுடைய கான்செப்ட். அவ்வளவுதான். இந்த கோவிலுக்கு வாரம் வாரம் போறோம், இதெல்லாமே நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணவே இல்லை. ஓகே, லாஸ்டா இப்ப கோயில் போனீங்க? அஷ்டலக்ஷ்மி கெட்டப்பு செம்மையா இருந்தது. எனக்கு அந்த எல்லா கெட்டப்பும் போட்டுட்டு அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பகவதி எல்லாமே நிறைய அம்மன் போட்டோஸ் நிறைய இருக்கும். அது இல்லாம முருகன், அம்மன் விக்கிரகங்கள், அம்மன் போட்டோ பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த லக்ஷ்மி அந்த ஃபீல் வந்துடும். கோவிலுக்குலாம் போனாலுமே கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் அந்த அம்மன் கிட்ட தான் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு அதிகம். அந்த நிர்மால்யம் கும்பிடுறது ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு மியூசிக் ஒன்று ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அங்கெல்லாமே ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்கும். இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச கடவுள். நமக்குள்ள ஒரு டிசிப்ளின் இருக்கணும், நமக்குள்ள தப்பு பண்ணக்கூடாதுங்கிற பயம் இருக்கணும். நம்மளை தப்பு பண்ணா சாமி கண்ணு குத்தும் அப்படின்லாம் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் தான். இன்னொன்னு நான் கேட்கணும்னு நினைச்சேன் என்னன்னா, நீங்க முன்ன பேசும்போது இது கடவுளா எனக்கு அனுப்பி வச்சது, நான் குக் வித் கோமாளிக்கு போகணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு? ரொம்ப இருக்கு. நான் ஒரு பவர் நம்புறேன். அதுக்கு நம்ம ஒரு வடிவம் கொடுத்தாதான் கும்பிட முடியும். ஸோ எனக்கு லக்ஷ்மி இருக்காங்கல்ல, இந்த காடஸ் லக்ஷ்மியோட பழைய போட்டோ பார்த்திருக்கீங்களா? ஒரு பிங்க் பேபி பிங்க்ல ஒரு சாரி கட்டிட்டு அந்த முகம் பார்த்தீங்கன்னா, அந்த முகத்தை எங்கேயுமே எந்த முகமாவும் அதை சிமிலரா பார்க்கவே முடியாது. ஆனா அது அழகான ஒரு பெண். இது ஒரு ஐஸ்வர்யா ராய் ஃபீல் இருக்கா, ஒரு தீபிகா பட்கோன் ஃபீல் இருக்கான்லாம் கிடையாது. அந்த லக்ஷ்மியோட ஃபேஸ் எப்படி அதை மூக்கு கண் வச்சு தானே அந்த ஒரு விக்கிரகம் பண்ணிருப்பாங்க. அது எனக்கு இப்பவுமே அந்த காடஸ் எனக்கு அது நிஜமான ஒரு லக்ஷ்மி, அதுலதான் அந்த பவர் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். சோ அந்த ஃபேஸ் கிட்ட பேசுவேன், அது பண்ணுவேன், குழந்தையில இருந்தே பண்ணுவேன். ஓகே, இப்போ வரைக்கும் ஒரு காடு அப்படின்லாம் கிடையாது. சம் பவர் இஸ் தேர். அந்த பவருக்கு நம்ம ஒரு உருவம் கொடுத்தாதான் நம்ம பேச முடியும், நம்ம கனெக்ட் ஆக முடியும். சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த அப்படி பிலீவ் பண்ணுவாங்க. இந்த போன் தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இந்த போன் கூட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தட் பவர் ஆட்டோமேட்டிக்கலி இங்க வருங்கிறது என்னோட பிலீஃப். ஸோ நான் நினைக்கிற பவர் இதுக்குள்ள நான் எப்ப பேசணும்னு நினைச்சாலும், என்னுடைய வருத்தங்கள் சந்தோஷங்கள் தெரிவிக்கணும்னு நினைச்சாலும் இதுகிட்ட அதை கன்வே பண்ற மாதிரி நான் என்னுடைய குழந்தையில இருந்தே அந்த லக்ஷ்மியோட ஒரு போட்டோ இருக்கு. அப்பெல்லாம் லக்ஷ்மினாலே பணம் தான் அப்படிங்கிறது கூட தெரியாது. லக்ஷ்மி காடஸ்னாலே மணி காட் அப்படிலாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி, நான் அப்ப குழந்தையா இருக்கும்போது லக்ஷ்மி ஆன்டின்னு தான் கூப்பிட்டு இருந்தேன். லக்ஷ்மி ஆன்டியா? எனக்கு பேசுவீங்களோ? உண்மையாலுமே பேசுவீங்களோ? ஒரு ஏஜ் வரைக்கும் கடவுள் எல்லாம் இப்படிதான் முருகா, சிவபெருமானே அப்படிலாம் கூப்பிடணும்னே எனக்கு தெரியாது. எல்லாரும் அம்மா சிவன் அங்கிள் கோவிலுக்கு போலாமா, அம்மா ஐயப்பன் அங்கிள் கோவிலுக்கு போலாமா, இப்படிதான் பேசுவேன். எங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அப்படியே விட்டுருவாங்க. சரி கிண்டல், அவ அப்படியே பேசிட்டோம் அப்படின்னு. அது ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் செல்ஃபா நான் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது அங்கிளை கட் பண்ணேன், ஆன்டியை கட் பண்ணேன். ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் மரியாதை கொடுக்கணும்ல, அவங்க கடவுள், நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. அதே மாதிரி வணக்கம் மணக்கம் தான் சொல்லிட்டு இருந்தேன். அதையும் எங்க வீட்டுல கரெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப அழகா பேசுவேன். அதனால அறியாம இருக்கிற மழலையை விட்டுட்டாங்க, அப்படியே கரெக்டே பண்ணிக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. அந்த மாதிரி வணக்கம் எல்லாரும் சிரிப்பாங்க, கரெக்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் கடவுளையும் லக்ஷ்மி ஆன்டின்னு தான் பேசிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், லக்ஷ்மின்னு எப்படி பேசுறது அப்படிதான் மைண்ட் செட்ல இருந்தேன். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கிட்டேன். ஸோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இதுதான் என்னுடைய நம்பிக்கை. இந்த விரதம் இருக்கிறது, அப்புறம் அதுக்குன்னு போய் அந்த மாதிரிலாம் நான் கிடையாது. நான் இருக்கேன் விரதம்னு. எனக்கு மனசுல ஒரு 1 year நான் சாப்பிட வேணாம் நான்வெஜ்னு நினைச்சு நான் இருந்திருக்கேன். அப்படிலாம் இருப்பேனே தவிர ஒரு ப்ராப்பரா இந்த மாதிரி சஷ்டி விரதம் ஏதோ ஒண்ணு இது பர்டிகுலர் இந்த அமாவாசைலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் பார்த்துக்கிட்டதும் கிடையாது. என்னுடைய பிலீஃபும் அது கிடையாது. நம்ம மனசார நம்ம ஏதாவது ஹாப்பினஸோ சேட்னஸோ இருந்தால் ஷேர் பண்ணலாம். நம்ம நல்லது பண்ணா மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காம இருந்தாலே போதும், நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் தான் என்னுடைய கான்செப்ட். அவ்வளவுதான். இந்த கோவிலுக்கு வாரம் வாரம் போறோம், இதெல்லாமே நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணவே இல்லை. ஓகே, லாஸ்டா இப்ப கோயில் போனீங்க?
லாஸ்டா குடும்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ம். அப்புறம் இங்க என்னுடைய குடும்ப கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எங்க? திருவனந்தபுரம். ஓகே. அதுக்கப்புறம் அவருடைய குடும்ப கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் நம்புவேன். அங்க கோவில்ல வந்து ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு தெரியும். ஆனா இது வெள்ளிக்கிழமை போகணும், வியாழக்கிழமை 10 வியாழக்கிழமை போகணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே நான் அப்படி ஃபாலோ பண்ணது கிடையாது. ஓகே. அதை ஃபாலோ பண்றவங்கள நான் ஏன்னா அவங்களுடைய பிலீஃப் இன்னும் அதுதான் சொல்றேன். எது நம்ம பிலீஃப் பண்றோமோ அதுதான் கடவுள். ஓகே. ஸோ அது அவங்களுடைய பிலீஃப். நான் 10 வாரம் போயிட்டு வந்தேன்னா எனக்கு நல்லது நடக்கும்னா கண்டிப்பா அவங்களுக்கு அது நடக்கும். ஏன்னா அவங்களுடைய பிலீஃப் வந்து அங்க நடந்துருங்கிறது தான் என் கான்செப்டும். ஓகே. எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேனோ, நான் யாருக்கும் கெடுதல் பண்ணாம இருந்துட்டு நான் வந்து யாருக்காவது நல்லது பண்ணேன்னா எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது என் பிலீஃப். அதை நான் பண்றேன். ஓகே. கடவுளுக்குள்ளேயே ஃபேவரட்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா, அது மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்? லக்ஷ்மி. லக்ஷ்மி தான். அம்மா, அம்மன், அம்மான்னு கூப்பிடுவேன். இப்பெல்லாம் வந்து லக்ஷ்மி இல்ல, அம்மா. அம்மான்னு கூப்பிடுறீங்க? அம்மா அம்மா அப்படிதான். ஓகே. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா, கடவுள் இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்களோட லைஃப்ல ஒரு இடத்துல உணர்வாங்க. அப்படி நீங்க உணர்ந்த ஒரு மொமெண்ட் அப்படின்ற மாதிரி? என் கூடவே இருக்கிற மாதிரி தான் நான் உணர்ந்திருக்கேன். எப்பவுமே அப்படிதான் ஃபீல் பண்ணியிருக்கேன். See, எனக்கு வந்து லக்கு திடீர்னு ஒரு மிராக்கிள்லாம் நடந்ததே கிடையாது. நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் குழந்தையில இருந்து நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், என்ன அறியாம ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் வந்து எல்லாருக்குமே சப்போர்ட்டிவா இருக்கேன். ஸோ அதுவே நான் பிளஸ்டு. நான் ஒரு பிளஸ்டான ஒரு ஆளுங்கிறதுனால தான் என்னால் இவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்ண முடியுது. ஸோ நான் பிளஸ்ட். எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்குது, என்ன இவ்வளோ பேர் பார்த்துக்கிறாங்க, நான் பிளஸ்ட் கிடையாது. நான் எல்லாரையும் பார்த்துக்கிறேன். இப்போ குழந்தையில இருந்து இப்போ வரைக்குமே நான் சப்போர்ட்டிவா இருக்கேன், நான் பிளஸ்ட். அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ எனக்கு அம்மா கடவுள் வந்து என் கூட தான் இருக்காரு. நான் சம்டைம்ஸ் என்ன முறைக்கிற மாதிரிலாம் கூட ஃபீல் ஆகும் எனக்கு. அந்த ஃபோட்டோலேயே உத்து பார்த்துட்டு இருந்தா ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஏய் சூப்பர் நீ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகும். ஏய் அப்படின்னு பாக்குற மாதிரிலாம் அதெல்லாம் அந்த சினிமாவில் காட்டுவாங்களா, அந்த மாதிரிலாம் நானே ஃபீல் பண்ணிப்பேன். மற்றபடி மிராக்கிள்லாம் எதுவுமே அப்படி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. என்னைக்காவது நீங்க ஏதாவது ஒரு அம்மன் கெட்டப்லயோ? நிறைய நடிச்சிருக்கேன். ஃபுல்லாவே அம்மன் கெட்டப் அந்த மாதிரியான இப்போ அம்மன் பண்ணல, அதுலயும் அம்மன் கெட்டப் கேட்டாங்க. நான் அதனால தான் கேமியோ தான். மாசாணி அம்மன்னா அப்பப்போ வர்ற மாதிரின்னு சொன்னாங்க. நான் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டேட் கொடுக்குறேன், அப்பப்பெல்லாம் வர முடியாது ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொடுத்தேன். அப்புறம் திருப்பி ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி ஒரு 4 நாள் கொடுங்க. நாங்கள் ஃப்ரீயாக இருந்ததுனால திருப்பி ஒரு 4 நாள் கொடுத்தேன். பட் அம்மனா வந்து நடிக்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்களே அந்த போலீஸ் கெட்டப் போட்டா அந்த ஃபீல் வருது அப்படி. அது மாதிரி அம்மன் கெட்டப் போடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மனா நடிக்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, நம்ம தான் இப்போ அந்த எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பவரு. ஸோ நம்ம வந்து நல்லவங்களுக்கு ஒரு சிரிச்ச முகமும், கெட்டவங்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கோபமான முகமும் ஏன் காட்டுறோன்னா அந்த ரியாக்ஷன் உனக்கு அப்படி தான் வருங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் மைண்டில் நினச்சிட்டு நடிப்பேன். அவ்வளோதானே தவிர நல்ல கேரக்டர்ஸ் கிட்ட அந்த ஒரு புன்னகை எப்பவுமே வச்சுக்கிட்டே பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அந்த மாதிரி தான் பண்ணேன். தெலுங்குல ஒன்று பண்ணேன், அஷ்டலக்ஷ்மி கெட்டப்பு. செம்மையாக இருந்தது எனக்கு. அந்த எல்லா கெட்டப்பும் போட்டுட்டு அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே, இதெல்லாம் அகெயின் நம்ம இப்படி நினச்சிக்கலாம், நமக்கு அந்த ஒரு குடுப்பனை இருந்தது பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. கொஞ்சம் மூக்கு ஷார்ப்பாக இருக்கிறனால நல்லா இருந்துச்சு கெட்டப்பு. உங்களோட வீட்டு அந்த பூஜை அறையில என்னென்ன சாமியெல்லாம் இருப்பாங்க? எல்லா சாமியும் இருக்கு. எனக்கு ஆற்றுக்கால் பகவதி ரொம்ப பிடிக்கும். ஆற்றுக்கால் அம்மா ஃபோட்டோ இருக்கு. அப்புறம் குடும்ப கோவில் ஃபோட்டோ இருக்கு. பகவதி எல்லாமே நிறைய அம்மன் ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும். அது இல்லாமல் முருகன், வெங்கடாச்சலபதி, மகாவிஷ்ணு, கிருஷ்ணன், இதெல்லாமே வந்து அந்த கேரக்டராகவே எனக்கு வந்து அழகா இருக்கு அப்படிங்கிற ஃபீல். எப்பவுமே அந்த சமத்தா அழகா அப்படிங்கிற ஃபீல் இருக்கும். பட் அம்மன் ஃபோட்டோஸ் தான் எனக்கு ரொம்ப கனெக்டிவிட்டி. அம்மன் விக்கிரகங்கள், அம்மன் ஃபோட்டோ பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த லக்ஷ்மி அந்த ஃபீல் வந்துடும். ஸோ கண்ணை பார்த்துட்டே இருப்பேன். கோவிலுக்கெல்லாம் போனாலுமே கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் அந்த அம்மன் கிட்ட தான் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு அதிகம். ஓகே, லாஸ்ட்டாக என்ன கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி பேசணுன்னே, உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு கோயில் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் போய் பார்த்து வியந்த ஒரு கோயில் அப்படின்னா என்ன கோயில்? திருப்பதி ரொம்ப பிடிக்கும். திருப்பதி வந்து வியந்த கோவில் இல்லை, எனக்கு போகணும்னு ஆசை இருக்கிற ஒரு கோவில். ரொம்ப பிடிக்கும் அந்த கோவில். ஆமாம், அந்த எத்தனையோ தடவை உள்ள போய் வெங்கடாச்சலபதியை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நிஜமாவே அவ்வளோ பெரிய ஒரு உருவம் அப்படிங்கிறப்போ அந்த ஃபீல் வரும். அது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு வைப்ரேஷன் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் எனக்கு ஆற்றுக்கால் பகவதி கோவில் பிடிக்கும். அதுலேயும் இந்த ஏர்லி மார்னிங் நிர்மால்யம் தொடருதுன்னு சொல்லுவாங்க. அதாவது காலையில் 4:45 என்ன நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் கோவில் திறந்து அந்த ஒரு 10-20 நிமிஷம் திறந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அலங்காரம்லாம் பண்ணி அந்த அபிஷேகம் அலங்காரம்லாம் நடக்கும்.
அந்த நிர்மால்யம் கும்பிடுறது ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு மியூசிக் ஒன்று ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அங்கெல்லாமே வந்து ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு வந்து சிக்கன் குனியான்னு ஒன்று வந்தது. ஆமா. அப்போது எங்கள் அம்மா ரொம்ப போல்டான லேடி, மாதிரி அப்படியே சொந்து போயிட்டாங்க. இந்த போன்லலாம் ஜாயிண்ட் எல்லாம் பெயின் வரும்னு நினைக்கிறேன் சிக்கன் குனியா அந்த டைமில். அப்போ வந்து நான் 3 நாள் நிர்மால்யம் தொடரேன். அம்மா வந்து எனக்கு பார்க்க முடியல, பெயின் தாங்க முடியாமல் அழுதுட்டு இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்படின்னு அந்த 3 நாள் போய் நிர்மால்யம் தொழுதுட்டு வந்தேன். 4ஆவது நாள் பயங்கர எனர்ஜெட்டிக்காக அப்படியே மாறிட்டாங்க. ஆக்சுவலி டாக்டர்ஸே இவ்வளோ சீக்கிரம்னா அப்படியே இவ்வளோ சீக்கிரம் இருந்துருச்சாங்கங்கிற ஃபீல் இருந்தது. நமக்கு வந்துட்டு ஓகே நம்ம 3 நாள் அம்மாவை பார்த்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம், அதனால அம்மா வந்து இந்த அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். இது எல்லாமே ஹியூமன் மைண்ட் செட் தானே. ஸோ எனக்கு அந்த நிர்மால்யம் தொடர்றது இப்போவுமே அது வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அனுபவம்னாலேயோ என்னவோ, அதனால நிர்மால்யம் போனாலே நம்ம வந்து கடவுள் வந்து நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளை மட்டும், ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ பேரை பார்க்கணும் பாவம். எவ்வளோ பேர் இருக்காங்க, 1008 பிரச்சனையோட சுத்திட்டு இருக்காங்க. 3 நாள்ல வேலையை முடிச்சு கொடுத்து 3 நாள்ல ஏதோ ஒரு இத்தினூண்டு செகண்ட் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நம்மளே இமேஜின் பண்ணாதான் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வரும், ஒரு பயம் வரும் வாழ்க்கையில. இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச கடவுள். நமக்குள்ள ஒரு டிசிப்ளின் இருக்கணும், நமக்குள்ள வந்து தப்பு பண்ணக்கூடாதுங்கிற பயம் இருக்கணும். நம்மளை தப்பு பண்ணா சாமி கண்ணு குத்தும் அப்படின்லாம் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் தான். ஸோ அதை நான் பிலீவ் பண்றேன். ஸோ சம்படி இஸ் தேர், நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம நல்லா இருந்தோம்னா அவங்களும் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. சினிமாவா இருக்கட்டும், உங்களோட அந்த பர்சனல் லைஃப், ஆன்மீகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம், ஆன்சர்ஸ் அண்ட் தாட்ஸ். தேங்க்யூ ராகுல். நீங்களும் வந்து நல்லா இருந்துச்சு, உங்க கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு, ஈஸியா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு பிடிச்ச விஷயங்கள், நல்ல விஷயங்கள் என்னென்ன நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சினோ ஷேர் பண்ணேன். என்னுடைய பர்சனலாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், இன்டர்வியூவில் அதுதான் நமக்குள்ளே இருக்கிற விஷயத்த கொஞ்சம் வெளியில் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்கணும்னு நினச்ச கேள்விக்குள்ளே நீங்கள் கேட்டிருக்கலாம். அண்ணா டாப்பிக்கெல்லாம் நான் பேசவே கூடாதுன்னு என்னுடைய பர்சனல் யூடியூப்பில் கூட அது ஒரு வீடியோவாக போடுறதுக்கு 2 நிமிஷம் வேணும். எனக்கு வேண்டாங்கிறது தான் மேட்ரு. எனக்கு என்ன பார்க்குறவங்களும் சிரிச்சுட்டு இருக்கணும், நான் பார்க்குறவங்களும் சிரிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதை வந்து ஒரு நெகட்டிவ், இப்போ நீங்கள் இந்த டாபிக் இன்னொரு தடவை கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா கூட நான் வேணான்னு சொல்லியிருப்பேன். ராகுல் வந்து அதை வெல் மெயின்டைன்டாக அழகாக அதை வந்து ஹேண்டில் பண்ணிங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் அவங்களும் இதை என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. Hola! Vacation to Turkey starts from ₹79,999 only GT Holidays. சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வெற்றி நடை போடுகிறது.